தாரகன் என்ற கொடிய அசுரன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்று தர்மங்களை அழித்து உலகங்களுக்கு ஒரு பெரும் துன்பமாக பீடித்து கொண்டிருக்கிறான். சகல தேவர்களும் நிர்மலர்களான மகரிஷிகளும் அந்த அசுரனால் துக்கப்பட்டு தத்தளிக்கிறார்கள். அவ்வசுரனை எதிர்க்கும் விஷயத்திலோ தேவர்களின் ஆயுதங்கள் பயனற்று போயின. இத்தகைய கொடிய அசுரனுக்கு அஸ்திரங்களால் மரணம் கிடையாது. அந்த துன்மார்க்கன் தாரகாசுரனுக்கு சிவபெருமானின் வீரியத்தால் உற்பத்தியாகும் குமாரனால்தான் மரணம் உண்டாகுமாம். ஆகவே காம சம்பந்தப்பட்ட இந்த காரியத்தை உன்னால்தான் நிறைவேற்ற முடியும். இந்த காரியத்தை நீ உடனடியாக செய்ய வேண்டும். சிவபெருமான் இப்போது கண்மூடி நிஷ்டையில் அமர்ந்து மாபெரும் யோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக பார்வதி தேவி தன் தோழியருடன் அவர் அருகில் அவளது தந்தையான ஹிமாச்சல மன்னனின் உத்தரவு பெற்றுக்கொண்டு இருப்பதாக நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையால் மகா யோகியான சிவபெருமானுக்கு யோகம் கலைந்து எப்படி அந்த பார்வதியின் மேல் ஆசையும் காமமும் உண்டாக்க முடியுமோ அப்படி செய்ய வேண்டியது உன் கடமையாகும். இந்த உபகாரத்தை செய்தால் நீயும் கிருதார்த்தனாவாய். இதனால் உலகங்களுக்கு மூண்டுள்ள துன்பங்களும் நீங்கி போய்விடும். அதில் சந்தேகமே இல்லை என்றான். உடனே கரும்புவில் காமதேவன் புன்முறுவலோடு தேவேந்திரனை நோக்கி, சிவபெருமான் இப்போது யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தாலும் சரி, அவரை பார்வதியிடம் மிகவும் மையல் கொள்ளச் செய்து விடுவோம். இதில் சந்தேகம் வேண்டாம் என்றான். பிறகு அவன் தேவேந்திரனின் வார்த்தையை தன் தலைமீது தாங்கி தன் காதல் நாயகியான ரதி தேவியோடும் அன்பான வசந்தனோடும் சேர்ந்து கொண்டு எந்த இடத்தில் பரமசிவன் கண்மூடி பரமயோகம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தான். உடனே வசந்தன் தன் தர்ம செயல்களை துவங்கினான். வசந்த ருதுவிற்கு உரிய தர்மங்கள் அந்த வனத்தைச் சேர்ந்தன. அந்த வனத்தில் இருந்த பலாமரங்களில் மலர்கள் பூத்து குலுங்கி கமகமவென வாசனை வீசின. தென்னை மரங்களிலும் மா மரங்களிலும் அசோக மரங்களிலும் அரும்புகள் அலர்ந்தன. மகிழம்பூ மரங்களில் வண்டுகள் இன்னிசை மீட்டி மொய்த்தன. பூங்குயில்கள் கூவி மோகமூட்டின. குளுமையான சந்திர கிரணங்கள் காமாவஸ்வதையடைந்துள்ள ஆடவர்களை கூடி கழிப்பதற்கான காலங்களில் தம் நாயகரிடம் வேட்கையோடு செல்ல வைத்தன. தென்றல் இன்னிசை பாடி இனிமையாக வீசியது. அவ்வனத்திலிருந்த முனிவர்களுக்கும் அடக்கவொணாத காமப்பெருக்கை தென்றல் காற்றோ எங்கும் பொங்கியழச் செய்தது. மரங்களும் கற்களும் கூட மன்மதா சக்தியை பெற்றனவென்றால் தேவர்கள் மனிதர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? யாருடைய துன்பத்தையும் போக்குபவரான சிவபெருமான் அப்போது அங்கு அகாலத்தில் வசந்த ருது தோன்றியதைக் கண்டு வியந்துவிட்டு மீண்டும் கடூரமான யோகத்தில் ஆழ்ந்தார். இவ்வாறு வசந்த ருது வியாபித்து இருக்கும்போது மன்மதன் தன் தேவி ரதியோடு கூடியவனாய் சிவபெருமானுக்கு இடதுபுறத்தில் தன் கரும்பு வில்லை ஏந்தியவனாக நின்றான். அந்நிலையில் அந்த ரதி மன்மதரைக் கண்டு யார்தான் மோகிக்க மாட்டார்கள்? அந்த சமயத்தில் பார்வதி தேவியானவள் பலவிதமான நறுமண மலர்களை சேகரித்து கொண்டு தன் தோழிகளுடன் சிவபெருமான் இருக்குமிடத்திற்கு சிவ பூஜை செய்வதற்காக வந்தாள். இந்த உலகத்தில் அதி உன்னதமான சௌந்தரியங்கள் எத்தனை உண்டோ அத்தனை அழகு கவர்ச்சிகளும் பார்வதி தேவியிடம் பொலிவுடன் நிலைத்திருந்தன. அதோடு வசந்த ருதுவில் பூத்த புத்திலம் மலர்களும் மனம் மகிழ்ச்சியோடு அத்தேவியால் அணியப்படுமானால்
அவளது பேரழகை பற்பல ஆண்டுகள் வர்ணித்தாலும் முற்றிலும் வர்ணித்துவிட முடியுமா? யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் அருகே பருவ சுந்தரியாக பார்வதி தேவி எப்போது நெருங்கினாளோ அப்போதே அவள் மீது சிவபெருமான் காதலும் மோகமும் கொள்ளும்படி காமதேவனான மன்மதன் தன் கரும்பு வில்லை வளைக்க முயன்றான். உடனே அந்த வில் அவன் கையில் இருந்து நழுவி சிவபெருமானின் அருகில் போய் விழுந்தது. அதனால் சிவனாரின் யோகமும் கலைந்தது. அப்போது கரு நெய்தல் மலர்களைப் போல் கவர்ச்சியான கண்கள் வாய்ந்த பார்வதி தேவி மிகவும் பிரியத்தோடு சிவபெருமானை வணங்கி பூஜைகள் செய்து கொண்டிருந்தாள். அதி அழகான உடற்பொலிவுடன் குலுங்கும் பார்வதி தேவியை சிவபெருமான் உற்று பார்த்து கவர்ச்சியுற்று அவளது வனப்பையெல்லாம் வர்ணிக்கத் தொடங்கிவிட்டார். இது முகமோ அல்லது முழு நிலவோ? இவை கண்களா, கருநீல மலர்களோ? இக்கண் புருவங்கள் இரண்டும் காமதேவனின் கரும்பு விற்களோ? இது அதரமோ, கொவ்வை கனியோ? இது நாசியோ, கிளியின் மூக்கோ? இது குரலோ, குயிலின் ஆலாபனையோ? இது மத்தியமோ? இந்த சுந்தரியின் நடையையும் உருவத்தையும் மலர்களையும் ஆடைகளையும் சௌந்தரியங்களையும் என்னவென்று வர்ணிப்பது என்று பார்வதியை வர்ணித்து கொண்டே சிவபெருமான் தமது யோகத்தை விட்டுவிட்டார். அவர் பார்வதி தேவியின் முன்றானையை எவ்வளவு நேரம் கையால் தொட்டு ஸ்பரிசித்தாரோ அத்தனை நேரமும் தேவி தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். மங்கையிற்குரிய நாணத்தோடு தன் அங்கங்களில் ஒளி வீச அவள் அடிக்கடி கடை விழிகளால் சிவபெருமானை பார்த்து கொண்டும் நின்றாள். அவ்விதம் பார்வதி தேவி செய்யும் சிருங்காரங்களை எல்லாம் பார்த்த சிவனார் அதிக மையல் கொண்டு, ஆஹா, இவளை கட்டியணைக்கும் ஆலிங்கனத்தை நான் அடைவேனானால் இதைவிட நான் அடையும் சுகம் வேறுண்டோ என்று க்ஷண நேரம் யோசித்து, நான் ஏன் மோகமுற்றேன்? சர்வேஸ்வரனான நானே ஆனந்தத்தோடு இவளது அங்க ஸ்பரிசத்தை இச்சிப்பேனாகில் வேறு எந்த சித்திரந்தான் எந்தெந்த அற்பச் செயல்களையும் இச்சிக்க மாட்டான் என்று மனம் திரும்பி சர்வாத்மாவான சிவபெருமான் திடமான பர்யங்க பந்தமாயர யோக பட்டத்தை தரித்தார். திருச்சிற்றம்பலம்.